ஸோ ஃபஸ்ட் ஒரு A4 ஷீட்டில் வந்து நம்ம டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஷேப் என்ன சைஸ் வேணுமோ வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, ஸோ நான் 2 சைஸ் எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து நான் வந்து அந்த ஷேப்பு கீழே வருது பாருங்கள், அது நான் கொடுக்கல, ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வரைஞ்சிருப்பேன் யூ மாதிரி. இது வந்து என்னென்னா நல்ல பக்கம் 2 சைடும் வச்சு இந்த மாதிரி வரையணும். 2 டைப் ஆஃப் பெட்டல்ஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஃபேப்ரிக் வந்து ராங் சைடில் தான் நாங்கள் தைப்போம். நல்ல பக்கம் 2 ஒன்றா ஜாயின் ஆகிடும். ஸோ இதை நம்ம வந்து அந்த லைனில் அப்படியே ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸஸை வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ஆல் ஓவர் த கர்வ் வந்து நீங்கள் லைட்டாக கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா பெட்டல்ஸு 1 டைப் ஆஃப் பெட்டல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் கர்வ் கொடுத்தீங்கன்னா திருப்பறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து நூலால் வந்து கட்டுவோம், அப்போ அந்த ஷேப் வந்துடும். ஸோ அதனால தான் வந்து யூ மாதிரி நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல பக்கத்து மேலே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ராங் சைடில் இப்போ ஸ்டிச் பண்ணோம். இப்போ ரைட் சைடு வந்து ஃபேப்ரிக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த அதே மாதிரி இதில் கர்வ் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ஃப்ளிப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு நடுவில் இப்போ வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறேன். 1ல் வச்சு ஜிக்ஸாக் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ அப்போ ரா எட்ஜஸ்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ரன்னிங் ஸ்டிச் வாட்டர் ஸ்டிச் மாதிரி நான் போடுறேன். நீங்கள் பிடிச்சப்படி இழுத்திங்கன்னா சுருக்கம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதை நாட் போட்டு வச்சுருங்க. ஸோ இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸும் வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு நம்ம அதை நாட் போட்டு எல்லா பெட்டல்ஸும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி இன்னொரு பெட்டல்ஸ் நம்ம ஜிக்ஸாக் போட்டோம்ல அந்த பெட்டல்ஸும் ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் போட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு க்ரஷ்டு ஃபீலிங் வரும் கீழே. அதுக்கப்புறம் அப்படியே நாட் போட்டுருங்க. இப்போ 2 பெட்டல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் கொஞ்சம் கிட்ட காட்டுறேன் அந்த பெட்டல்ஸு எப்படி நாட் போட்டுன்ட்டு. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் அதே மாதிரி ரவுண்டில் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரவுண்டில் வரைஞ்சி ஜிக்ஸாக் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ மிட் பாயிண்ட்டு நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பென் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லா பெட்டல்ஸும் வந்து B7000 க்ளூ வச்சு நான் வந்து அப்படியே லைனாக ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஸோ ஜிக்ஸாக்லாம் அவுட் சைடு, நம்ம ஃப்ளிப் பண்ண பெட்டல்ஸ்லாம் வந்து இன்சைட். இப்போ வந்து இன்னர் பெட்டல்ஸ்க்கும் வந்து அதே க்ளூ வச்சு நான் இன்சைட் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணுறேன். ஸோ இது காயறதுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ நான் அப்படியே காய விடுறேன். கொஞ்சம் இம்ப்ரெஷன் மட்டும் பெனில் கொடுத்திங்கன்னா அது ஒரு கப் ஷேப்பில் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ காஞ்சது ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன் வச்சு பார்த்தேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே இதை நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன் இந்த பட்டன் வைக்கலான்ட்டு. ஸோ அதே மாதிரி க்ளூ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். பட்டன் ரொம்ப திக்காக இருந்ததுனால ஸ்டிச் பண்ண முடியாதனால க்ளூ வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ நீங்கள் மல்டிபர்பஸ் எதுக்கு வேணால் பேர் பண்ணலாம்.